வணக்கம் நண்பர்களே. ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஜூலை 2 ஜிஎம் அதாவது கோல்டு மெம்பர்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா தகவல் கிடச்சி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஆக்சுவலாக இப்போது நாம் சொன்ன தகவல் படி நமக்கு கிடைச்ச தகவல் படி இது வரைக்கும் வந்து அந்த பேமெண்ட் வந்து வரல, ஜிஎம் பேமெண்ட் வரல. அதுக்கு ரீசனாக பல வீடியோக்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கம்பெனிக்கு ஆதரவாகவும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு ஆப்போசிட்டாகவும் நிறைய விஷயங்கள் வந்து வந்துகிட்ருக்கு. இப்போது கம்பெனிக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறவங்க கம்பெனியை பற்றி நெகட்டிவாக தான் வந்து பேசுவாங்க. கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டாக பேசுகிறவங்க கம்பெனிக்கு வந்து பாசிட்டிவாக தான் பேசுவாங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசுவாங்க. பட்டு நமக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட்டுங்கிற விஷயம் வந்து நமக்கு கிடைக்கல. அப்போது நாம் இதை வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஆதரவாகவும் சரி, இல்லை கம்பெனிக்கு வந்து எகென்ஸ்டாகவும் சரி, நம்ம வந்து ஒரே மாதிரி வந்து பார்க்காம நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் இருக்கிற நடுநிலைமை தன்மை வந்து என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அலசி ஆராயணும். அப்போ வந்து நம்ம ஒரு சில கேள்விகள் வந்து கேட்கும்போது அதுக்கான விடைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து வீடியோவாக வந்து வருது. நமக்கு அதிலிருந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துகிறமான கேள்விகள் வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா அதற்கான விடைகள் கிடச்சிது அப்படின்னா நாம் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய கருத்து. ஏன்னா வந்து நமக்கு சட்டம் தெரியாது, நாமளும் வந்து சாமானிய மக்கள் தான். சாமானிய மக்களாக இருந்துட்டு நம்ம வந்து கேள்வி கேட்டோம்னாவே நம்ம நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து ஒரு தரப்பினர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பெனிக்கு எகெயின்ஸ்டாக நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து இனி வரப்போகிற மக்கள் வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்கள் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது என்னோடய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இனி வரப்போகிற மக்கள் ஏமாறக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்கள், இதுவரைக்கும் வந்து சேர்ந்துருக்கிற மக்கள் அவங்களுக்கு கரெக்டாக பணம் வந்து வரணும், அவங்களும் பணம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் நினைக்கிறேன். ஸோ மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு பணம் வரத்துக்கான வழிகள் ஏதாவது இருக்கா, நம்ம மூலிமா வந்து அதுக்கு ஏதாவது வந்து பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு 20-30 பேர் சேர்ந்து ஒரு ஸ்டேஷனுக்கு போய் இந்த கேஸ் என்ன நடக்குது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் வந்து வருது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக தான் இது போயிட்டுருக்கு. ஏன்னா மக்கள் எல்லாமே பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கி எம்டிக்காக எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் வரலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம யூடியூப்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து வருது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 20-30 பேர் ஸ்டேஷனுக்கு வந்து போனாலே அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக தான் கண்டிப்பாக வந்து மாறும். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அமௌண்ட் வந்து போட்டாச்சு, அது இப்போ போய் கூட்டம் போட்டு இது பண்ணுறதுனால நமக்கு வந்து முடிவு கிடைக்குமா, தெளிவு கிடைக்குமா அப்படிங்கன்னா அது வந்து இல்லை. அப்போ வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும், வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம இதுக்கோட ரிசல்ட் என்னங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ இன்னொரு விஷயம், கம்பெனிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க அவங்க மூலிமா நிறைய தகவல் வந்து நமக்கு வந்து வருது. அவங்களோட இது என்ன அப்படின்னா, அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது கண்டிப்பாக நம்பிக்கையாக இருக்குது, நிறுவனம் வந்து நல்லபடியாக வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்புகிறாங்க. பட் அதையும் வந்து நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டால் தான் வந்து அதுக்கு பதில் கிடைக்கும் போது நமக்கு வந்து தெளிவு பிறக்கும். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கேஸு விசாரணை கோயம்புத்தூர்லேயே முடிஞ்சிருச்சு. கோயம்புத்தூரில் முடிஞ்சிச்சு. இங்கே வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக கொடுத்ததுனால தான் அந்த ப்ரெஷர் தாங்க முடியாமல் காவல்துறை வந்து அதை வந்து சென்னைக்கு வந்து மாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். இப்போ இதில் வந்து என்ன நமக்கு தேவை அப்படின்னா, அந்த கேஸ் வந்து விசாரணை வந்து இங்கே கோயம்புத்தூரில் முடிஞ்சுது அப்படின்னா அந்த விசாரணையோட கன்க்ளூஷன் என்ன, அந்த முடிவு வந்து என்ன, அவங்க வந்து இந்த விசாரணையின் முடிவில் வந்து என்ன தீர்மானம் பண்ணாங்க காவல்துறை அப்படிங்கிறது தெளிவாக வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க விசாரணை பண்ணாங்க, விசாரணை முடிஞ்சிச்சு, உடனே கேஸ் வந்து
இதுக்கு சென்னைக்கு வந்து மாற்றிட்டாங்க. அது என்ன காரணத்துக்காக மாற்றினாங்க? அது வந்து இங்கே ப்ரெஷர் வந்து கொடுக்குறாங்க, இங்கே ப்ரெஷர் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே சென்னைக்கு வந்து மாற்றியாச்சு, இங்கே எங்கள் கையில் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லிவிடுவோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாற்றியாச்சு அப்படிங்கிற பதில் வந்து சரியான தகவலாக எனக்கு தெரியல. அதாவது ஒரு சாமானிய மக்களில் ஒருவனா அது வந்து தெரியல. இது ஒரு விஷயம். அடுத்து 2026 ஒரு முதன்மையான நிறுவனமாக வரத்துக்கான திட்டங்கள் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த கம்பெனி வந்து அடிக்கடி வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனமாக வர திட்டங்கள் வகுத்த ஒரு கம்பெனி மாதம் இது வந்து சேலரி மாதிரி தான் மக்களுக்கு அந்த பேமெண்ட் கொடுக்கறதுக்கான திட்டங்கள் ஏன் வகுக்கலை? அது சரியான திட்டங்கள் வந்து இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து கோர்ட்டு கேஸு இதெல்லாம் வந்து எப்படியாப்பட்ட நிறுவனமாக இருந்தாலுமே ஏதோ ஒரு ரூபத்தில் நிறைய கேஸ் வரும், கோர்ட்டு வந்து போக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். பட் இதையெல்லாம் தாண்டி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நிறுவனமாக மக்களுக்கு, அதாவது அந்த நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஜஸ்ட் லைக் தட் சேலரி, இது சேலரி மாதிரி தான் அவங்க வீடியோ பார்க்குறாங்க, கேப்சா போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாம் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். அப்போ அதை வந்து ரெகுலராக எந்த தடையும் இல்லாமல் அந்த பேமெண்ட் போகிற மாதிரி திட்டம் வந்து நம்மக்கிட்ட இருந்திருக்கணும். இப்போது ஒவ்வொரு அப்டேட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பெயில் வந்து கிடைக்கல அப்படிங்கும்போது, பெயில் கிடைக்கல அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ முன்ஜாமீன் அப்படி கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இப்போ எம்டி சார் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. இப்போ அவர் வெளியில் இருக்கார், ஏதோ ஒரு இடத்துல இருக்கார் அப்படின்னா பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு செக்கு வந்து சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சப்போஸ் வெளியில் இருக்கார் அப்படின்னா செக்கு சைன் பண்ணி அதை வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து யார் வந்து தடையாக இருக்கிறாங்க? இப்போ கவர்மெண்ட் வந்து பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ நிறுவனத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த மாதிரி வந்து போட வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற நியூஸ் தான் வந்து நான் இங்கே வந்து நினைக்கிறேன். இப்போ நிறுவனத்து மேலே வந்து எந்த தவறுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கும்போது அந்த பேமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறதில் எந்த தடையும் இருக்காது அப்படிங்கிறது என்னோடய கருத்து. பட் இதில் சட்டம் தெரிஞ்சவங்க வேறு ஏதாவது நியாயமான கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கும் மக்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கேட்கப்படுகின்ற கேள்விகள். அதே மாதிரி இப்போ வந்து அண்டர் கஸ்டடியில் வந்து இருக்கார் அப்படிங்கும் போதும் இப்போ வந்து பேமெண்ட் வந்து ரெகுலராக போகணும் அப்படின்னா அதுக்கான திட்டங்கள் வந்து இருக்கணும். அந்த இடத்துலையும் வந்து அண்டர் கஸ்டடியில் இருந்தாலும் நிறுவனம் வந்து சரியான நோக்கத்தில் வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து தடை போடுமா, பேமெண்ட் வந்து அனுப்பக்கூடாது அப்படின்ட்டு? இல்லை வேறு என்ன காரணங்களுக்காக பேமெண்ட் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க? ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான முடிவுகள் இதுவரைக்கும் வந்து வரல. இது எல்லாமே வந்து பொதுவாக வந்து இந்த பிரச்சனை இருக்குது, எம்டி வந்து வெளியில் வந்தால் தான் பேமெண்ட் வந்து போட முடியும். இது எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு தோன்ற சந்தேகங்கள், இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் வந்து விடை கிடைச்சிது அப்படின்னா எங்களுக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், மக்களுக்கும் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அதனால் இதையெல்லாம் வந்து நாம் வந்து ஆராய்ந்து பார்த்து தான் நாம் வந்து ஒரு முடிவு பண்ணணும். ஸோ இப்போதைக்கு மக்களாகிய நாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்க சொல்கிற மாதிரி நாம் வந்து ஒரு கூட்டம் போடுறதோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைய சூழ்நிலையில் வந்து அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. நாம் வந்து இதை பற்றின தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெட்ரு வந்து ஒரு நல்ல லாயரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதோட விஷயங்கள் என்னென்ன அப்படின்ட்டு நாம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நண்பர்கள் மூலிமா, ஒரு நண்பர் லாயராக இருக்கார், ஒரு நண்பர் வந்து போலீஸாக இருக்கார் அப்படின்னா அவங்க மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நேரடியாக வந்து காவல்துறைக்கு வந்து ஒரு கூட்டமாக போய் கேட்டோம் அப்படின்னா அது வேறு மாதிரி வந்து முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நாம் கேள்வியாக கேட்கும்போது அதுக்கு விடைகள் கிடைக்கும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. ஸோ மீண்டும் வேறு ஒரு அப்டேட்டோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.